வைர நெக்லஸ். கோபு ஒரு செல்வந்தர் மற்றும் மிகவும் அர்ப்பணிப்புள்ள கணவர். ஆனால் அவரிடம் ஒரு குறை இருந்தது. கோபு தனது மனைவி சுந்தரிக்கு நகைகள் போன்ற தேவையற்ற ஆடம்பரங்களுக்கு பணம் செலவழிப்பதை நம்பவில்லை. உன் அழகுக்கு நகைகள் தேவையில்லை அன்பே என்று அவர் அடிக்கடி கூறுவார். இது ஒரு பரிதாபகரமான விஷயம், ஏனென்றால் அவருடைய மனைவி சுந்தரி மிகவும் அழகாக இருந்தாள். மேலும் அவளுடைய தோழிகளைப் போலல்லாமல் முக்கியமான சந்தர்ப்பங்களில் அணிய நல்ல நகைகள் இல்லாததால் இயற்கையாகவே அவள் மகிழ்ச்சியற்றவளாக உணர்ந்தாள். ஒருநாள் அவளுடைய அண்டை வீட்டுக்காரி குணவதி தனது கணவர் தனக்கு கொடுத்த ஒரு புதிய வைர நெக்லஸை காட்ட சுந்தரியை அழைத்தாள். அது உண்மையில் அழகாக இருந்தது. மேலும் ஏழை சுந்தரி மிகவும் பொறாமைப்பட்டாள். அன்று மாலை அவள் மனதில் வைர நெக்லஸ் நிறைந்திருந்த நிலையில் 10,000 ரூபாய் மட்டுமே செலவாகும் என்று கூறி தனக்கு ஒன்றை வாங்கும்படி கோபுவிடம் கெஞ்சினாள். 10,000 ரூபாயா? கோபு ஆவேசமாக கூறினார். அந்த பணத்தை நல்ல முதலீட்டில் போட்டால் நமக்கு வட்டி கிடைக்கும். நகைகளுக்கு வீணாக்க வேண்டாம். அந்த மாத இறுதியில் சுந்தரியின் பிறந்த நாள் வந்தது. அன்று மாலை கோபு வீட்டிற்கு வந்ததும் சுந்தரி அவரை சந்திக்க விரைந்து வந்து மகிழ்ச்சியான குரலில், இன்று மாலை என்னிடம் ஏதாவது வித்தியாசமாக பார்க்கிறீர்களா என்றாள். அவள் கழுத்தில் குணவதியின் வைர நெக்லஸ் மின்னியது. நீ அற்புதமாக இருக்கிறாய், கோபு முற்றிலும் பாராட்டினார். ஆனால் அந்த நெக்லஸ், அது உனக்கு எப்படி கிடைத்தது? சுந்தரி உற்சாகமாக, இன்று மாலை அணிவதற்காக குணவதி அன்புடன் கொடுத்தாள் என்றாள். வைர நெக்லஸ் தன் மனைவியை முன்பை விட அழகாக காட்டியதை கோபு கண்டார். மறுநாள் காலையில் வீட்டில் ஒரே கூச்சலாக இருந்தது. சுந்தரி கண்ணீர் வழிய கோபுவை எழுப்பினாள். நெக்லஸ் காணாமல் போய்விட்டது. நாம் என்ன செய்வது? கோபு அவளை ஆறுதல் படுத்தி ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் தேட உதவினார். ஆனால் நெக்லஸ் கிடைக்கவில்லை. திருடர்கள் இரவில் வீட்டிற்குள் நுழைந்து அதை திருடியிருக்க வேண்டும் என்று அவர்கள் வருத்தத்துடன் முடிவு செய்தனர். அசல் நெக்லஸின் நகலை தயாரிக்க பொற்கொல்லரை அணுகுவதைத் தவிர வேறு வழியில்லை என்பதை கோபு உணர்ந்தார். அதிர்ஷ்டவசமாக பொற்கொல்லர் ஒரு சரியான நகலை தயாரிக்க முடிந்தது. மேலும் 2 நாட்களில் அதை தயாராக வைத்திருப்பதாக உறுதியளித்தார். நெக்லஸ் தயாரானதும் கோபு அதை வீட்டிற்கு எடுத்து வந்து சுந்தரியிடம் கொடுத்தார். ஓ அன்பே, நான் உங்களிடம் சொல்லாமல் எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்தேன். சுந்தரி ஒரு சாந்தமான புன்னகையுடன் சொன்னாள். நான் குணவதியின் நெக்லஸை கண்டுபிடித்து நேற்று அவரிடம் திருப்பி தந்துவிட்டேன். அதனால் தயவு செய்து நான் இதை வைத்துக் கொள்ளலாமா?